விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் ஆட்டி படைக்க போதா இல்லை அகிலத்தையும் ஆள போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம வைக்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கார். இதை எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தின் மூலமாக அருள் கிடைக்கும். நீங்கள் எந்த தெய்வத்தை முழு நம்பிக்கையுடன் முழு ஆத்ம திருப்தியுடன் நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த இறை அருள் மூலமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதத்தை அளிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாக போகுது. வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ ஏதாவது ஒரு பயணத்தை நீங்கள் கொஞ்சம் தொலைதூர பயணம் போவீங்க, கொஞ்சம் லாங்காக போயிட்டு வருமே, ஒரு சொல்லுவாங்கள்ல லாங் ட்ரைவ் போகலாமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த லாங் ட்ரைவ் உறுதியாக விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் போகலாம். உறவுகளில் உள்ள விரிசல் குறைய போகுது. ஏன்னா இந்த விரிசல் எப்படி வந்திருக்குன்னா, நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. கூட பிறந்த உறவுக்காண்டி எவ்வளவோ தியாகம் செஞ்சுருப்பீங்க. அந்த தியாகத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை ரொம்ப ரொம்ப மட்டம் தட்டியிருப்பாங்க. உலகெங்கும் ஆதரவு கொடுத்து மேலும் என்னை வளர வைத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அதை எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மனை மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, தன்னால் முடிஞ்ச அளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில், பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் தலையை வைப்போம்னா தெற்கே பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கே பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். அதுக்கடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆடி பௌர்ணமி.
இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சமாக அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்தளவு, உங்களால் முடிந்தளவு ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் ஆட்டி படைக்க போதா இல்லை அகிலத்தையும் ஆள போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம வைக்க போகிறோம். யார் கையில் இருக்குது இந்த விஷயம்? கிரகங்களுடைய கையில் இருக்குது. ஆனால் கிரகங்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா உங்கள் கையில் கொடுக்குறாங்க. நீ செய், உனக்கான விஷயத்தை செய், உன்னுடைய மாற்றத்தை ஏற்படுத்த நீ கரெக்டான வேலைகளை செய் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கரெக்டான பாதையை உங்களுக்கு காட்டுறாங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கார். இதை எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தின் மூலமாக அருள் கிடைக்கும், அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மூலமாக அருள் கிடைக்கும், அல்லது நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகரை ரொம்ப நாளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உயிரை கொடுத்து கும்பிட்றேன், சுற்றி சுற்றி பார்க்குறேன், ஆனால் அவர் கூட எனக்கு ஒரு பாதையை காட்ட மாட்டேங்காரே அப்படின்னு நினைக்கிற விநாயகர் பெருமாள் மூலமாக கூட உங்களுக்கு அருள் கிடைக்கும். அப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த தெய்வத்தை முழு நம்பிக்கையுடன் முழு ஆத்ம திருப்தியுடன் நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த இறை அருள் மூலமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதத்தை அளிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாக போகுது. ஏதாவது வெளியூர் பயணம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆசை இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறப்போகுது. வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ ஏதாவது ஒரு பயணத்தை நீங்கள் கொஞ்சம் தொலைதூர பயணம் போவீங்க, கொஞ்சம் லாங்காக போயிட்டு வருமே, ஒரு சொல்லுவாங்கள்ல லாங் ட்ரைவ் போகலாமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த லாங் ட்ரைவ் உறுதியாக விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் போகலாம். உங்களுடைய மனைவியை கூட்டிகிட்டு போகலாம், அல்லது உங்களுடைய கணவனை கூட்டிகிட்டு போகலாம், உங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு போகலாம். கல்யாணமே முடியாதவங்க தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையையும் குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம். இப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு இணை புரியாத ஒரு ஆனந்தம், இணை புரியாத ஒரு மகிழ்ச்சி உறுதியாக ஏற்பட போகுது என்பது உண்மை. உறவுகளில் உள்ள விரிசல் குறைய போகுது. ஏன்னா இந்த விரிசல் எப்படி வந்திருக்குன்னா, நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. கூட பிறந்த உறவுக்காண்டி எவ்வளவோ தியாகம் செஞ்சுருப்பீங்க. அந்த தியாகத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை ரொம்ப ரொம்ப மட்டம் தட்டியிருப்பாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா, எவ்வளோதான் தன்னை தாழ்த்தி பேசினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சுட்டு நல்ல பேர் வாங்கிட மாட்டோமான்னு இந்த போராடுற எண்ணம் தான் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. சரியா? நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு மதிப்பளிக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்காண்டி உங்களுடைய நேரத்தை ஒதுக்குனீங்க அப்படின்னா உறுதியாக மாற்றம் உண்டு. அதே போல் நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வேலை பளு ஏற்படும். ரொம்ப வேலை கொடுப்பாங்க. உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது யாராக இருக்கட்டும், அதிகமான வேலை கொடுப்பாங்க. அசால்ட்டாக செஞ்சு முடியும், தன்னம்பிக்கையுடன் செஞ்சு முடியுங்க. அடுத்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. அப்படியே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, இவ்வளோ வேலை கொடுத்தோம், இவ்வளோ தூரம் சிறப்பாக செஞ்சுருக்கானே அப்படின்னு டைரெக்டாக உங்களுடைய முதலாளி மூலமாக, உங்களுடைய மேலதிகாரி மூலமாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு வெற்றி பெறுவீங்க.
ஆனால் அந்த வேலையை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பிடிக்காம எப்படியா கஷ்டத்தை உண்டு பண்ணிடுவோமா, எப்படியா இவன் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோமான்னு அப்படிங்க நினைக்கிற சூழ்ச்சியில் உள்ள நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதம் உறுதியாக மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய ஆற்றல் உண்டாக போகுது. அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய குடும்ப உறவுகளிடம் தேவையில்லாத விவாதம் வச்சுக்கிறக்கூடாது. அதே போல் நீங்கள் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் அதிகமாக கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே போகக்கூடாது. ஏன்னா உங்களோட கவனம் அதிலேயே முழுமையாக இருக்கும்பொழுது எதுக்க வரவன் வந்து இடிச்சிருவான். அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க மூலமாக, நம்மளுடைய அதிகாரிகள் மூலமாக சிறு பாதிப்பு, வண்டி ஓட்டமோ ஃபோன் பேசுகிற, ஹெல்மெட் போடல அப்படிலாம் உங்கள் மேலே ஃபைன் போடுறதுக்கான சூழ்நிலை உருவாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதே மாதிரி நீங்கள் உங்களை பிடிச்சி வச்சுருப்பாங்க, உங்களுக்கு எதுக்க ஒருத்தன் போவான் தப்பு பண்ணிட்டு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவன் மேலே தப்பு இல்லை, அவங்க போகிறாங்க சார், எங்களை மட்டும் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, மனசு விட்டு கேட்டுருவீங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைன் போட்டுருவாங்க. சரியா? அதனால் முடிஞ்ச அளவு விவாதங்களை தொடர வேண்டாம். நீங்கள் கரெக்டான முறையில் சரியான முறையில் வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நிம்மதியான தூக்கம் வரும், நிம்மதியான செயல்பாடுகள் வரும். வெற்றி என்பது உறுதியாக உண்டு நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில்.